ஞாயிறு கடைசி என்ன இருக்கும்? ஒரு இலக்கத்தை 8 பெருக்கி 16 கழிச்சு 64 அந்த இலக்கம் என்னன்னு கேட்டாங்க. சரியானோட 10, இந்த 10 எப்படி இருந்தையும் 10 8 பெருக்கமுன்னா 80, 80லேருந்து 16 கழிச்சோம்னா 64. அப்போ 10 தான் இதுக்குரிய சரியான விட. எல்லா சமன்பாடு தீர்த்தாலும் 10 தான் சரியான விட. இன்று இருக்கிற 5 கேள்விகளில் மேத்ஸ் தேவையில்லை, ஒரு லாஜிக் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். 99% பேர் தவறு விடுறாங்க. நீங்கள் எப்படி 5க்கு 5 எடுக்க முடியுமா? கட்டாயம் உண்டாது, உங்களுக்கு குழப்பம், அவசரப்படாதீங்க. இலக்கம் உண்டு. ஒரு மாதத்தில் 28 நாட்கள் இருக்கிற மாதங்கள் எத்தனை என்று கேட்டு கிடக்கு. ஈஸி நினைக்காதீங்க, சிக்கலான கேள்வி, கவனம். நிறைய பேர் 1 போட்டிருப்பீங்க, அது தவறானது. சரியான விட 12. ஏன் 12 நிறைய பேர் கேட்கலாம். ஒரு மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும் மாதங்கள் எத்தனை என்றால் பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் அப்படி நினைச்சு 1 போட்டுறக்கூடாது, அது பிழையானது. ஏனென்றா எல்லா மாதத்திலுமே 28 நாட்கள் இருக்கும். 28 நாட்கள் எல்லா மாதத்திலையுமே இருக்கும். அதனால் 12 மாதத்திலையும் 28 நாட்கள் இருக்கும். 12 தான் சரியானது. சிக்கலான கேள்வியா? நீங்கள் 1 போட்டிங்களா 12 போட்டிங்களா? காமெண்ட்ல போடுங்க. கேள்வி இலக்கம் 2. 1 கிலோ இரும்பு 1 கிலோ பஞ்சு. இரும்பா பஞ்சா, இதில் எது அதிக எடை? இரும்பா பஞ்சா அதிக எடைன்னு கேட்டு கிடக்குது. இதில் நிறைய பேர் மாட்டுவாங்க, நீங்கள் செய்வீங்களா? கவனம். இதில் இரும்பு தான் அதிக எடைன்னு போட்டால் தவறான விடயம். அப்போ பஞ்சா அதிக எடைன்னு கேட்டால் அதுக்கும் தவறான விடயம். ரெண்டுமே சமன். ஏனென்றா ரெண்டுமே 1 கிலோ இரும்பு 1 கிலோ பஞ்சு. நிறுத்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ரெண்டுமே 1 கிலோ எண்ணிக்கையில், அது அளவில் மட்டும் பஞ்சு நிறைய வரும், இரும்பு குறைய வரும். ஆனால் கிலோ ஒன்று எடுத்தபடியாக ரெண்டுமே 1 கிலோ. அப்போ ரெண்டுமே சமன் தான் இதுக்குரிய சரியான விட. இதில் எத்தனை பேர் சரி எடுத்தீங்க? நீங்கள் இரும்புன்னு நினைச்சிங்களா? கேள்வி இலக்கம் 3. ஒரு விவசாயியிடம் 15 ஆடுகள் இருந்தன, 7 ஆடுகள் இறந்தன, எத்தனை ஆடுகள் மீதம் இருக்கும்? ஈஸியான கேள்விதான். சரியான விட 8. இந்த 8 எப்படி இருந்தாலும் தெரியும். ஒரு விவசாயியிடம் 15 ஆடுகள் இருந்தன, 7 ஆடுகள் இறந்தன. அப்போ தெரியும் 15லேருந்து 7 கழிச்சா மீதி எத்தனை இருக்குன்னு வரும். 15 கழிச்சா 8 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4. 10 மெழுகுவர்த்தியில் 3 அணைந்தால் எத்தனை மெழுகுவர்த்தி மீதம் இருக்கும்? இது பெரிய சிக்கல் கேள்வி, கவனமாக செய்யுங்க. இதுக்குரிய ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. கொஞ்சம் சிக்கலானது யோசிங்க. ஆன்சர் 7 போட்டீங்களா? அது முற்றிலும் தவறானது. இதுக்குரிய சரியான ஆன்சர் 3. இந்த 3 எப்படி வந்து உங்களுக்கு தெரியுமா? 7 நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. 10 மெழுகுதிரியில் 3 அணைந்தால் மிச்சம் இருக்கிறது 7 நினைச்சிருப்பீங்க. அது பிழையானது. 10 மெழுகுதிரியில் 3 அணைஞ்சிச்சென்றா மிச்சம் 7மே எரிஞ்சு முடிஞ்சிடும். அணைஞ்ச 3 தான் எரியாமல் இருக்கும். மீதமாக இருக்க போகிறது அணைஞ்ச 3 தான் மீதமாக இருக்கும். மற்ற 7மே எரிஞ்சு முடிஞ்சிடும். அப்போ 3 தான் இதுக்குரிய சரியான விட. இதில் எத்தனை பேர் மாட்டினீங்க? எதன்னு போட்டிங்க? 3 போட்டிங்களா 7 போட்டிங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. உண்மையை போடுங்க. கேள்வி இலக்கம் 5. ஃபைனல் கொஸ்டின். 5 கோழிகள் 5 நாட்களில் 5 முட்டையிட்டால் 10 கோழிகள் 10 நாட்களில் எத்தனை முட்டையிடும்? 5 கோழி 5 நாட்களில் 5 முட்டையிட்டால் 10 கோழி 10 நாளில் எத்தனை முட்டையிடும்னு கேட்டு கிடக்குது. இது கொஞ்சம் சிக்கலானது. கொஞ்சம் இதில் ரொம்பவே சிக்கலானது. கொஞ்சம் நல்லாவே யோசிச்சா தான் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு சிலர் 10 போடுவாங்க, பலர் 20 போடுவாங்க. எது 10 20 சரின்றதை கமெண்ட்ல போடுங்க. அல்லது உங்களுக்கு வேற ஒரு விட வந்ததுன்றதையும் கமெண்ட்ல போடுங்க. 5 கோழிகள் 5 நாளில் 5 முட்டை விட்டால் 10 கோழிகள் 10 நாளில் எத்தனை முட்டை விடும்? யோசிங்க. திங்கட்கிழமை 5 கேள்விகளும் இருக்குது. இதில் முதலாவது கேள்வி, ஒரு மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும் மாதங்கள் எத்தனைன்னு கேட்டால் அதுக்கு 12 மாதமுமே வரும். அதே மாதிரி 2வது கேள்வி, 1 கிலோ இரும்பு 1 கிலோ பஞ்சு, அதில் அதிக எடை உள்ளதுன்னு கேட்டது ரெண்டுமே சமனானது தான். அதே மாதிரி 3வது கேள்வி, ஒரு விவசாயிடம் 15 ஆடுகள் இருந்தன, அதில் 7 இறந்தால் மீதம் எத்தனை இருக்கும்னு கேட்டது 15 கழிச்சோம்னா 8 தான் இதுக்குரிய சரியான விட. அதே மாதிரி 4வது கேள்வி, 10 மெழுகுதிரியில் 3 அணைந்தால் எத்தனை மெழுகுதிரிகள் மீதம் இருக்கும்? 7 போட்டுறக்கூடாது, அது பிள்ளையானதுன்னு சொன்னாங்க. 10 மெழுகுதிரியில் 3 அணைஞ்ச 3 தான் இருக்க போகுது. இதுக்குரிய விளக்கம் நாங்கள் இந்த கேள்வி 4வது கேள்வியில் சொல்லிட்டோம். 5வது கேள்வி, 5 கோழிகள் 5 நாட்களில் 5 முட்டையிட்டால் 10 கோழிகள் 10 நாட்களில் எத்தனை முட்டையிடும்? கடைசி கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கொஞ்சம் குழப்பமான கேள்வி தான், கட்டாயம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. இந்த கடைசி கேள்விக்குரிய ஆன்சரை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் அது சரியான பார்க்கக்கூடியதாக இருக்கும். 10 கோழிகள் 10 நாளில் எத்தனை முட்டை இடும்? யோசிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் 5வது கேள்விக்குரிய விடையை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 10 கோழிகள் 10 நாட்களில் எத்தனை முட்டை இடும்? 5 கோழிகள் 5 நாட்களில் 5 முட்டை விட்டால் 10 கோழிகள் 10 நாட்களில் எத்தனை முட்டையிடும்? கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான், யோசிச்சா கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிங்க.